ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இன்னொரு வீலாக். நான் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச். ஒன்று கூட புதுசாக கடையிலலாம் எதுவுமே வாங்கலை. ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி வீட்டில் ப்ளைவுட் நிறையா ஸ்டாக் வச்சுருக்கேன். நான் எல்லாமே ஓல்டு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அதை நான் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், எதுக்காவது யூஸ் ஆகும்னு. ஸோ அதை என்ன பண்ணிக்கிட்டேன்னா, என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியாக நான் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். பெயிண்ட் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுட்டேன், இந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெயிண்ட்டுமே வீட்டில் அவைலபிளாக மிச்சம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பெயிண்ட் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் எதுவுமே கடையில் வாங்கலை. இப்போது பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாம்ப்புன்னு சொல்லுவோம்ல, எல் கிளாம்ப்பு, அது மட்டும்தான் நான் கடையில் வாங்கினேன். 4 பீஸு வாங்கினேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்னோடய கிட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னை விட ஆர்வம் இதில், இந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஸோ அங்கங்கே கிட்ஸோட ஒர்க்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அளவெடுத்து இந்த இதை ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா எந்த வாலில் பண்ண போகிறோமோ அங்கே எந்த இடத்துல நான் ஃபிட் பண்ண போகிறனோ அங்கே ஃபுல்லாக அளவெடுத்து இந்த இடத்துல தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே நல்லா மார்க் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஹோல் போட்டு வச்சுக்கிறேன். நான் இங்கே பெயிண்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டே மிஷின் வச்சு ஹோல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு ஹோல் போட்டால் ஃபுல்லாக டர்ட்டி ஆயிரும், அதுக்காக. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லா ஹோலும் நான் போடலை, அது பாசிபிளே கிடையாது. பட் இருந்தாலும் நானும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு ஒரே ஒரு ஹோல் போட ட்ரை பண்ணேன். வால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் என்னால் ஹோலே போட முடியல. கொஞ்சம் ஒரு அரை இன்ச் என்னால் போட முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹஸ்பண்டும் பிரதரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. நான் எதுவும் பண்ணலை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கும் ஆசையாக தான் இருந்தது ஹோல் போடுறதுக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணேன். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரில்லிங் மிஷினை ஹோல்டு பண்ணி ட்ரை பண்ணேன், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி கீழே ஸ்டிக்கி நோட்டை ஒட்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த ஹோல் போடும்போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அதில் மட்டும்தான் விழும். இது கூட நான் ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். ஸோ ஹோல் போட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி எந்த லெவலில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்னு அதுக்கு கீழே ஒட்டிக்க போகிறேன். அப்போ என்ன ஆகுனா அந்த இடத்த தாண்டி அந்த பெயிண்ட் போகாது. ஸோ அதுதான் என்னோடய லிமிட்டு. அதுக்காக இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரோலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரஷ்ஷோட ரோலர் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரஷ்னால் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் விழுகும், பட் ரோலர்னால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்.
மெயின் ஏரியாலாம் ரோலர் வச்சு முடிச்சுட்டு அந்த கார்னர் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து ரோலர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த கார்னர் ஏரியாலாம் பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாஸ்கிங் டேக் யார் ரிமூவ் பண்ணுறதுன்னு சண்டை. அதில் வந்து என் பையன் தான் ஜெயிச்சார். ஸோ அவன் வந்து மாஸ்கிங் டேப் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். இதை முடிச்சுட்டு நாங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த செல்ஃப் எல்லாத்தையும் நாங்கள் அட்டாச் பண்ண போகிறோம். இதுவுமே அப்படி தான், வீடியோக்காக பண்ணணுன்றதுக்காக கிடையாது. எனக்கும் ஆசை இதெல்லாமே நம்ம அட்டாச் பண்ணணும், செல்ஃபாக தான் பண்ணணும், யாரையும் நம்ம ஹெல்ப் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் ரொம்ப இந்த வால் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால என்னால் ஒருத்தியாக தனியாக பண்ண முடியல. அதனால் வந்துட்டு ஒரு 2 ஆணி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஸோ இப்போ வால் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டெக்கரேஷன் பண்ணணும் இல்லையா, எனக்கு வந்து எப்பயுமே ஒரு கோட் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரேம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெளியில் வந்து குப்பையில் போடுறதுக்காக இந்த மாதிரி நிறைய டஸ்டர்ட் வந்து வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்துகிட்டு வந்தேன். நான் சைடில் கூட அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். செம்ம டஸ்ட்டு. அது சும்மா க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த கோட் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் க்ளாஸி பேப்பரில். அது எப்படின்றது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், விஷன் போர்டு க்ரியேஷனில். ஸோ அதை வேணால் போய் பாருங்கள். ஸோ அந்த கோட்டை வந்து நான் இதுக்குள்ளே வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, பேஸுக்கு ஒரு கலர் வேணும் இல்லையா. எனக்கு வந்து சைஸ் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது, அந்த ஃப்ரேமோட சைஸும் என்னோடய கோட்டோட சைஸும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, அடியில் வந்துட்டு ஒயிட் கலரில் சும்மா ஒரு நார்மல் பேப்பர், என்கிட்ட சார்ட் பேப்பர் இல்லை அப்போது, அதனால் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் நார்மல் பேப்பரை வந்துட்டு பேஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இந்த கோட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு ஐடியாக்காக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தேன், ஃபுல்லாக அந்த பிளாக் பார்டரோட. பட்டு இந்த ஃப்ரேம் கிடச்சதுனால நான் அதை இதில் சும்மா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது அந்தளவுக்கு மேட்சாக இல்லை. பட் இன்னொன்று நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. நான் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அடியில் வந்து ப்ளூ கலர் சார்ட் பேப்பர் கொடுத்துருக்கேன், ஒரு லைட் ப்ளூவில். அப்போ அது மேலே வந்து நான் இந்த கோட்டை பேஸ்ட் பண்ணும்போது அது இன்னும் நல்லா அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் கோட் சூஸ் பண்ணும்போதே நல்லா போல்டாக பெரிய சைஸில் இருக்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இட்ஸ் டைம் ஃபார் டெக்கரேஷன். ஸோ எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, ஒய் யூ ஆர் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு விசுவல் ஓரியன்ட் பர்சன். எனக்கு வந்து ஒயிட் வால் இருந்தால் எனக்கு அது பிடிக்காது. எவ்ரி திங் ஷுட் பி ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அப்புறம் வந்துட்டு பார்க்குறதுக்கு விஷுவலி அப்பீல்டாக இருக்கணும். பட் அட் த சேம் டைம் வந்து ரொம்பலாம் வந்து செலவு பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் எல்லாமே டிஐஒய் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதுவுமே நான் வாங்கலை.
இதில் நான் டெக்கரேஷன் பண்ணுறது கூட புதுசாலாம் நான் எதுவுமே வாங்கல. ஆல்ரெடி என்னோட பல வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஓவர் த இயர்ஸ் நான் கலெக்ட் பண்ணது. இந்த சின்ன சின்ன பொம்மையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் ரொம்ப வந்து வருஷமாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தது தான். நீங்கள் இப்போ வந்துட்டு அந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து உட்காந்தாலே உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி வரணும் இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே. டெக்கரேஷன் அப்படின்றது நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி டெக்கரேஷன் பண்ணுறது அதுவும் பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னா. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. குழந்தைங்களும் இன்வால்வ் ஆகுறாங்க, அவங்களுக்கும் ஒரு புது லேர்னிங்காக இருக்கும். உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பண்ணும்போது ஹேண்ட்மேட் அப்படின்றது வந்து அது இன்னும் உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அது கொடுக்கும். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சின்ன சின்ன டிஐஒய்ஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.